ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ். ஓகே, சைலோஸ் தியரம் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளத்தில் எதெல்லாம் அட்டன் பண்ணுதுன்னா, ஒரு குரூப் வந்து சிம்பிளாக இருக்குமா நாட் சிம்பிளாக இருக்குமாங்கிறத வெரிஃபை பண்ணுதோம். அடுத்து ஒரு குரூப் வந்து சைக்கிளிக் குரூப்பாக இருக்குமாங்கிறது வெரிஃபை பண்ணுதோம். அடுத்து ஒரு சப்குரூப் வந்து சென்டர் ஆஃப் ஜியில் வருமாங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு வரோம். சரியா, இதுக்கு முன்னாடி நடத்தின ப்ராப்ளம்லாம் அப்படியே தான் பண்ணியிருப்போம் பாருங்க. சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம், செகண்ட் தியரம், தேர்ட் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு குரூப்ல எத்தனை சைலோ பி சப் குரூப் இருக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சப் குரூப் வந்து நார்மலா இருக்குமான்னு பார்த்துருக்கோம். நார்மல் வந்துட்டுனா அந்த அந்த கரஸ்பாண்டிங் குரூப் வந்து நாட் சிம்பிள்னு சொல்லியிருக்கோம். சரியா, இப்போ அதுக்கு என்னென்ன ரிசல்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு நான் அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணியிருந்தேன். இதை யூஸ் பண்ணி இன்னும் 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சரியா, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் R1 என்னன்னு பாருங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து P into Q, where P and Q are distinct prime and P greater than Q இருந்தா P doesn't divide Q minus 1. சாரி, இதில் நான் மாற்றி எழுதியிருக்கேன், P greater than Qன்னு எழுதியிருக்கேன். சரியா, அப்போ Q doesn't divide P minus 1, Q doesn't divide P minus 1, then G cyclicன்னு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 15 எடுத்துக்கங்க. 15ல் இந்த தியரத்தை அப்ளை பண்ணிங்கன்னா ஜி வந்து சைக்கிளிக் ஆகிரும். அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இந்த ரிசல்ட் பார்த்துங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 into P, where P is prime, odd prime. சரியா, where 2 is odd prime. சரியா, அப்படி இருந்தால் இதில் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2 into P, where P is odd prime. அப்படி இருந்தால் ஜி வந்து சைக்கிளிக்கா இருக்கும் அல்லது டைகெட்ரல் குரூப்பா இருக்கும். சரியா, ஜி அதாவது இந்த குரூப் வந்து அபிலீனா இருந்தா சைக்கிளிக்கா இருக்கும், நான் அபிலீனா இருந்தா கண்டிப்பா அது டைகெட்ரல் குரூப்பா மட்டும்தான் இருக்கும். சரியா, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 into odd prime, அபிலீனா இருந்தா சைக்கிளிக், அதர்வைஸ் டைகெட்ரல் குரூப். ஓகே, இந்த ரிசல்ட்லாம் நம்ம ஏற்கனவே கொசட்ஸ்ல பார்த்துருப்போம். AH ஈக்குவல் டு BHனா A இன்வர்ஸ் B பிலாங்ஸ் டு H அண்ட் ப்ராடக்ட் ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறேன் அண்ட் ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்துக்கிறேன். அதனுடைய ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக சப் குரூப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு நார்மல் சப் குரூப் இருந்தாலே அந்த நார்மல் சப் குரூப் கூட எந்த சப் குரூப்பை ப்ராடக்ட் பண்ணாலும் அது சப் குரூப் தான். சரியா, அடுத்து 2 நார்மல் சப் குரூப் எடுத்திருக்கேன். அதனுடைய இன்டர்செக்ஷன் ஐடென்டிட்டியாக இருந்தால் ஹைட்ஸில் உள்ள எலமெண்ட்டும் கேல உள்ள எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா, ஃபார் ஹைட் கே ஈக்குவல் டு KH ஃபார் எவ்ரி ஹைட் இன் கேபிட்டல் H அண்ட் எவ்ரி கே இன் கேபிட்டல் K. அடுத்து ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம். G by Z of G வந்து சைக்கிளிக்கா இருந்தா, G by Z of G வந்து சைக்கிளிக்கா இருந்தா G அபிலியன்னு பார்த்துருப்போம். தேர்ட் இன்டர்னல்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். சரியா, இதெல்லாம் நான் அடுத்து யூஸ் பண்ண போறேன். சரியா, அடுத்து பாருங்க, ஆட்டமா விஷயத்துல இந்த ரிசல்ட் படிச்சிருப்போம். இது படிக்கிறப்ப சொல்லியிருக்கேன், இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். சரியா, நார்மலைஸ் ஹைட்ஸ் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி, நார்மலைசர் ஆஃப் ஹைட்ஸ் இன் நார்மலைசர் ஆஃப் ஹைட் பை சென்ட்ரலைசர் ஆஃப் ஹைட்ஸ் இஸ் ஐசோமார்பிக் டு a subgroup of automorphism of heights. நார்மலைசர் ஆஃப் ஹைட்ஸ், நார்மலைசர் இந்த இடத்துல ஹைட்ஸ் வந்து நார்மல் சப் குரூப்பாகவும் இருக்கும்னு பார்த்துருப்போம். அந்த ரிசல்ட்டை ஒரு திருப்ப ரீகால் பண்ணிக்கோங்க. நார்மலைசர் ஆஃப் ஹைட்ஸ் இன் ஜி பை சென்ட்ரலைசர் ஆஃப் ஹைட்ஸ் இன் ஜி ஐசோமார்பிக் டு ஏ சப் குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஹைட்ஸ், சப் குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஹைட்ஸ். ஓகே, அடுத்து ஹைட்ஸ் நார்மல் சப் குரூப்னா நார்மலைசர் ஆஃப் ஹைட் இன் ஜி வந்து ஜின்னு பார்த்துருப்போம். ஹைட்ஸ் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜினா நார்மலைசர் வந்து என்னன்னா ஜின்னு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு கேரக்டரைசேஷன்ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா, அடுத்து ஜி வந்து சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தா இதனுடைய ஆட்டோமார்பிசம் வந்து ஐசோமார்பிக் டு யூஎன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஜி வந்து சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தால் இந்த சைக்கிளிக் சப் குரூப், இந்த சைக்கிளிக் குரூப்போட ஆட்டோமார்பிசம் வந்து யூஎன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா, அப்போ யூஎன்னோட கார்டினாலிட்டி என்னன்னா π of n. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப்
ஜி வந்து என்னன்னா பை ஆஃப் என். ஓகே, அடுத்து இதெல்லாம் வேண்டாம். சரியா? ஸோ இந்த கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸ்கிரீன் விசிபிள் இருக்குல்லாங்க? சார். ஓகே ஓகே, இந்த ஓகே இந்த ஓகே, இந்த 11 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 133 தென் ஜி சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணணும். சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் சொல்லுங்கப்பா ஆன்சர். 133 எப்படி எழுதலான்னு சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்களாப்பா. ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களே. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 133 எப்படி எழுதலான்னு சொல்லுங்க. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுதேன். சரியா? இந்த ரிசல்ட் படி ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்னது 133. 133 எப்படி எழுதலாம்னா 19 இன்ட்டு 7 எழுதலாம். சரியா? 19 இன்ட்டு 7. 7 doesn't divide 18. 7 doesn't divide 18. So by this result G is cyclic. அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 231. ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் 231. ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் 231 and then G has a cyclic subgroup of order 77. சரியா? G has a cyclic subgroup of order 77. இது ஏற்கனவே நேற்று ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ரிசல்ட்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம். சைலோ 11 சப் குரூப் வந்து நார்மலாக இருக்கும். சைலோ 7 சப் குரூப்பும் நார்மலாக இருக்கும்.
சைலோ 3 சப்குரூப் எல்லுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டு ஹெச்கேஎல்லோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருப்போம்னா குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணி ஸோ ஜி ஈக்குவல் டு ஹெச்கேஎல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமைனிங் ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா ஹைச் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா சைலோ 11 சப்குரூப் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னு சொல்ல போகிறேன் சரியா. இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னு சொல்ல போகிறேன் சரியா. இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். அது ஜி ஹேஸ் ஏ சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 77 ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனுடைய ப்ரூஃப் இங்கே இருக்கும். n11 ஆஃப் ஜி வந்து 1ன்னு சொல்லியிருக்கோம், n7 ஆஃப் ஜியும் 1ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சைலோ 11 சப்குரூப் நார்மல், சைலோ 7 சப்குரூப்பும் நார்மல். அண்டு இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டியாக இருக்கும். ஹைச் அண்ட் கீழே உள்ள எல்லா எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஆர்டர் ஆஃப் ஹைச்கே ஈக்குவல் டு 77 சொல்லி இதே ப்ரூஃப் தான் அங்கே எழுதியிருப்பேன், எடுத்து பாருங்க. இதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு ரைட்டா. இப்போ ஹைச் வந்து நல்லா கவனிச்சிங்க, ஹைச் வந்து சப்செட் ஆஃப் இசட் ஆஃப் ஜி. அப்போ ஹைச் வந்து ஃபர்ஸ்ட் இசட் ஆஃப் ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை சரி ஹைச் வந்து சென்டர் ஆஃப் ஜியில் வரணும் சரியா. அப்போ ஹைச் வந்து ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஹைச் வந்து ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் தெரியும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சரியா. ஹைச் வந்து எந்தெந்த எலமெண்ட் கூடலாம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லலை. ஹைச் எது கூடலாம்னா ஹைச் வந்து கேல உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா ஹைச் அண்ட் கே வந்து நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி அண்ட் இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இதில் ஒரு ரிசல்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஹைச் அண்ட் கே ஆர் நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி அண்ட் இன்டர்செக்ஷன் இஸ் ஐடென்டிட்டினா ஹைச் கே ஈக்குவல் டு கே ஹைச் ஃபார் எவ்ரி ஹைச் இன் ஹைச் அண்ட் கே இன் கேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் கே கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியா. அதே மாதிரி ஹைச்கேல உள்ள ஹைச்கே வந்து சைக்ளிக் சப்குரூப்னு சொல்லிட்டீங்க. ஹைச்கே வந்து என்னன்னா சைக்ளிக் சப்குரூப்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த ஹைச்கேல உள்ள எல்லா எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்லா கவனிச்சிங்க. அதே சமயத்தில் ஹைச்சோட ஆர்டர் நல்ல கவனிங்க. ஹைச்சோட ஆர்டர் வந்து 11 பிரைம் ஆர்டர். அப்போ ஹைச் வந்து சைக்ளிக் சப்குரூப் ஆயிரும். ஸோ ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியா. அடுத்து கேயோட ஆர்டர் வந்து என்னது 7, இதுவும் சைக்ளிக் தான். அப்போ கேல உள்ள எல்லா எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதனுடைய ப்ராடக்ட்டும் என்னென்னா சைக்ளிக் தான், ஹெச்கேயும் சைக்ளிக் தான். அப்போ ஹெச்கேல உள்ள எல்லா எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியா. இப்போ என்ன செய்யணும்னா அப்போ ஹைச் வந்து இந்த ஹைச்கேல உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அடுத்து எல் கூட மட்டும் இந்த எல் கூட மட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டா நம்ம ஜென்ரலாக ஹைச் வந்து ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும்னு சொல்லிடலாம் சரியா. ஓகே, இப்போ என்ன எழுதியிருக்கேன்னு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஹைச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹைச், ஹைச் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஹைச் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஜின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரியா. அதுக்கு என்னென்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. அதுக்கு வந்து இந்த ரிசல்ட் வரேன். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சிங்க. ஹைச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹைச், ஹைச் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஹைச் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜின்னு தான் ப்ரூவ் பண்ணணும் சரியா. இந்த இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஹைச் எக்ஸ் ஹைச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹைச், எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஜின்னு எடுத்துக்கிட்டு இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். ஹைச் வந்து கேல உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் கேல உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும். இதை மட்டும் சொல்லிட்டா இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணி இந்த ரிசல்ட்டுக்குள்ளே வந்துடலாம் சரியா. இப்போ இந்த ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ ஜி பை கே என்னன்னு பாருங்க.
கேயோட ஆர்டர் என்னன்னா 7. கேயோட ஆர்டர் வந்து 7. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி பை கே வந்து 33 வந்துடும். ஆர்டர் ஆஃப் ஜி பை கே வந்து 33 அண்ட் 3 டசின் டிவைட் 10. 3 வந்து டசின் டிவைட் 10. சரியா? அப்போ பை ரிசல்ட் 1 படி ஜி பை கே வந்து சைக்ளிக்காக மாறிடும். ஸோ ஜி பை கே வந்து அபிலியன் குரூப்பாக மாறிடும். எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அபிலியன். ஸோ ஜி பை கே இஸ் அபிலியன். ஓகே, இப்போ 2 எலமெண்ட் எடுக்கேன். எங்கேருந்து எடுக்கன்னா ஹைட்ஸில் ஒரு எலமெண்ட், எல்லில் ஒரு எலமெண்ட், ரெண்டுமே நான் ஐடென்டிட்டி எலமெண்ட். சரியா? ஹைட்ஸில் ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன், எல்லில் ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன். இந்த 2 எலமெண்ட்டும் ஜியில் தான் இருக்கும். இந்த ஏன்னா ஹைட்ஸும் எல்லும் சப்குரூப் ஆஃப் ஜி. ஹைட்ஸும் எல்லும் சப்குரூப் ஆஃப் ஜி. ஸோ ஹைட்ஸ் நாட் ஈக்குவல் டு, சாரி இது எல், என்ன கே கிடையாது, எல். ஓகே, இப்போ ஸோ அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் 2 கொசட்ஸ் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஹைட்ஸ் கேன்னு ஒரு கொசட், எல் கேன்னு ஒரு கொசட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அந்த 2 கொசட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? ஸோ ஹைட்ஸ் கே ஈக்குவல் டு எல்கே ஈக்குவல் டு எல்கே ஈக்குவல் டு ஹைட்ஸ் கேன்னு எழுதிக்கலாம். ஸோ இது அபிலியன் குரூப்பாக இருக்கனால ப்ராடக்ட் ஆஃப் 2 லெஃப்ட் கொசட் இஸ் ஏ லெஃப்ட் கொசட்ஸ். ஸோ ஹைச்எல் கே ஈக்குவல் டு எல்ஹெச் கே. அடுத்து நம்மளுக்கு தெரியும், இப்படி ஒரு கொசட் இருந்தால் எல்ஹெச் இன்வர்ஸ் இன்ட்டு ஹைச்எல் பிலாங்ஸ் டு கேன்னு சொல்லலாம். ஓகே, இங்கே ரிவர்ஸும் ட்ரூ தான். ஹைச்எல் இன்வர்ஸ் இன்ட்டு எல்ஹெச் பிலாங்ஸ் டு கேன்னு சொல்லிக்கலாம். சரியா? இது கொசட்ஸோட ப்ராப்பர்ட்டியில இருந்து எழுதுதேன். சரியா? அடுத்து இதை நான் ரீரைட் பண்ணுதேன். ஹைச்எல் இன்வர்ஸ் எல்ஹெச்சை ரீரைட் பண்ணுதேன். ஹைச்எல் இன்வர்ஸ் எல்ஹெச் ஈக்குவல் டு, இதில் எல் இன்வர்ஸ் ஹைச் இன்வர்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், இன்ட்டு எல்ஹெச். ஓகே, இப்போ அகெயின் ரீரைட் பண்ணுதேன். இதில் அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல் இன்வர்ஸ் ஹைச் இன்வர்ஸ் எல், எல் இன்வர்ஸ் ஹைச் இன்வர்ஸ் எல் இன்ட்டு ஹைச். அதே சமயத்தில் ஹைச் வந்து நார்மல் சப் குரூப்னு தெரியும். ஹைச் வந்து நார்மல் சப் குரூப். அப்போ இந்த ஹைச் இன்வர்ஸ் எங்கே வேரி ஆகும்னா ஹைச்சில் வேரி ஆகும். எல் இன்வர்ஸ் அண்ட் எல் வந்து எங்கே வேரி ஆகும்னா ஜி குரூப்பில் வேரி ஆகும். சரியா? ஹைச் நார்மல் சப் குரூப்பாக இருக்கிறனால இந்த 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 எலமெண்ட் வந்து இந்த ப்ராக்கெட்டில் எழுதியிருக்க எலமெண்ட் வந்து ஹைச்சில் வந்துடும். ஹைச் ஏற்கனவே ஹைச்சில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே வந்துடும்னா ஹைச்சில் வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஹைச்சில் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இந்த எலமெண்ட் வந்து ஹைட்ஸில் வந்துட்டு. சரியா? இந்த எலமெண்ட் வந்து ஹைட்ஸில் இருக்குது. இந்த எலமெண்ட் கேலையும் இருக்குது. நல்லா கவனிச்சிக்கங்க. இந்த கொசட்டரோட ப்ராப்பர்ட்டி படி இந்த எலமெண்ட் கேலையும் இருக்குது, ஹைட்ஸ்லையும் இருக்குது. ரைட்டா? ஹைட்ஸோட ஆர்டர் என்னதுப்பா? யாராச்சும் சொல்லுங்கப்பா. ஹைட்ஸோட ஆர்டர் வந்து என்னது? 11. கேயோட ஆர்டர் என்னது? கேயோட ஆர்டர் 7. அப்ப அதனுடைய இன்டர்செக்ஷன் என்னப்பா வரும்? ஹைச்சோட ஆர்டர் 11, கேயோட ஆர்டர் 7. சரியா? அப்போ இன்டர்செக்ஷனுக்கு என்ன வரும்? 2 ஆர்டர் ரிலேட்டிவ்லி பிரைம் தானப்பா. அப்போ இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி தானே வரும். இன்டர்செக்ஷன் என்னவாகும்னா ஐடென்டிட்டி இருக்கும். ஐடென்டிட்டி இருந்தால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை ஹைச்எல்லால் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 சைடும் ப்ரீ மல்டிப்ளைடு பை ஹைச்எல். அப்போ இந்த இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஹைச்எல் ஈக்குவல் டு எல்ஹெச் வந்துடும். ரைட்டா? அப்போது ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் எல்ல உள்ள எல்லா எலமெண்ட்டு கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு. சரியா? இப்போ நம்ம மெயின் ப்ரூஃப் என்னன்னா இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இந்த கிளைமை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஜி ஈக்குவல் டு ஹைச் கே எல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோமா? ஜி ஈக்குவல் டு ஹைச் கே எல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ எக்ஸ் எக்ஸ் எப்படி இருக்கும்னா H1 K Lங்கிற ஃபார்ம்ல எடுத்துக்கிறேன். எக்ஸ் எங்க இருக்குன்னா ஜியில் இருக்கு. ஜி எப்படி இருக்குன்னா HKLன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு H1 K L. இப்போ ப்ராடக்ட் பண்ணுவோம். ஹைச் இன்ட்டு எக்ஸ், ஹைச் இன்ட்டு H1 K L. அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க. ஹைச்
ஹைச் ஒன் கேஎல்னு எழுதிக்கலாம். ஹைச்சில் உள்ள ஹைச் வந்து சைக்ளிக் தானே, ஹைச்சோட ஆர்டர் 11. ஸோ சைக்ளிக் குரூப், அப்போ அது அபிலியனாக இருக்கும். அப்போ அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஹைச் ஒன் ஹைச் இன்ட்டு கேஎல் வரும். அகெயின் அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க, ஹைச் ஒன் ஹைச் கேஎல்னு வந்துடும். ஹைச்சில் உள்ள எலமெண்ட்டும் கேல உள்ள எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதை மாற்றி எழுதிக்கிறேன், கேஹெச்னு எழுதிக்கிறேன். அகெயின் அசோசியேட்டிவ் லாவை அப்ளை பண்ணுங்க. அடுத்து இந்த கிளைம் 2 யூஸ் பண்ணீங்கன்னா எல்லும் ஹைச்சும் கம்யூட்டேட்டிவ்